வணக்கம் உயிர் உறவுகளே. நம்ம தளபதியை குறை சொல்பவர்கள் 2026 தேர்தல் முடிந்து நம்முடைய தளபதியுடைய நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்கு எண்ணும்போது தான் அவர்களுக்கு நல்லா தெரியும். இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை, இது நிறையா சொல்ல வேண்டிய விஷயந்தான். அரசு சார்பில் பள்ளி கல்வித்துறை மூலமாக பள்ளிக்கூடத்தில் நம்ம இலவசமாக வழங்குறாங்க இல்லையா, இதனுடைய சைக்கிள் பாருங்கள். அதாவது பள்ளி கல்வித்துறை மூலமாக நம்முடைய மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக வழங்கக்கூடிய சைக்கிள், நிறைய சைக்கிள் வீட்டில் பார்த்திங்கன்னா கிடக்குது, ஓட்ட முடியல, நல்ல உபகரணம் இல்லை, நல்ல பொருள் கிடையாது, அது ரொம்ப மோசமான பொருள். டயர்லேருந்து எதுவுமே ஒர்க் ஆகலை. சும்மா அவங்க திரும்ப 1000-2000 செலவு பண்ணி அந்த சைக்கிளை ரெடி பண்ணுறாங்க. இல்லாதவங்க விற்றுறாங்க, இருக்கிறவங்க விற்றுறாங்க, இல்லாதவங்க அதை வாங்கிட்டு போய் சரி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் பேக்குன்னு ஒன்று தராங்க. அந்த ஸ்கூல் பேக் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப அவங்க கொடுக்குற புக்ஸ், அதாவது அதே ஸ்கூலில் கொடுக்குற புக்ஸ் எல்லாத்தையும், நோட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு போக முடியாது, சின்ன பையாக கொடுக்குறாங்க. அது தேவையில்லாத பையாக போயிடுது. அந்த பேக் எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி போவாங்க? அது கிழிஞ்சு போயிடுது. முழுசாக ஒரு வருடம் கூட அது முழுசாக வரதில்லை. அதுக்கப்புறம் உணவு பார்த்திங்கன்னா இந்த பேருக்கு தான் உணவு சத்துணவுன்னு போடுறாங்க, ஆனால் எல்லாமே ஃப்ராடு. அங்கே இருக்கிற ஆயாம்மா முதல் கொண்டு நான் நேரடியாக பார்த்த விஷயம் இதெல்லாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நேரடியாக பார்த்து அவங்களுடைய கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு இந்த பதிவு நான் போடுறேன். உணவு சரியில்லை, அதாவது ஒரு அசால்ட்டாக ஒரு மெத்தனை போக்கில் தான் எல்லாருமே செயல்படுறாங்கன்னு சொல்லலாம். இந்த கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய நம்ம எந்த வித இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஊழல். அதே மாதிரி காலுக்கு ஷூ கொடுக்குறாங்க. அந்த ஷூவை எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய பேர் அதை தூக்கி குப்பையில் வீசியிருக்காங்க. அதே மாதிரி பேக்கு குப்பையில் கிடக்குது. வாங்கிட்டு அடுத்த நாள் ஒரு 2-3 நாளில் குப்பையில் கிடக்குதுன்னா அது ஏன் மக்களுடைய வரி பணத்துலேருந்து எடுத்து அவ்வளோ செலவு பண்ணி அது கொடுக்காமே இருந்துக்கலாமே. அதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னா பேருக்கு அதில் நிதி ஒதுக்கி 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி, 100,000 கோடின்னு சொல்லிட்டு பேருக்கு நிதி ஒதுக்குறாங்க. தவிர அந்த நிதியை ஒதுக்கி அவங்க அரசு பணத்தை வீணடிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அரசு டெண்டர் விடுறாங்க இல்லையா, அவங்க அந்த கட்சிக்காரங்க எடுக்கிற அந்த டெண்டர் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசுக்கு இந்த கட்சிக்காரங்க இவங்களுக்கு இவ்வளோ கமிஷன் சொல்லி கமிஷன் கொடுத்தா வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயத்தில் இருக்கிறனால அவங்க தரமில்லாத பேக்குகளை, தரமில்லாத உணவு, தரமில்லாத சைக்கிளு, இந்த மாதிரி எது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாலும் கமிஷன் கரப்ஷன் போகிறதுனால தான் அவங்களால தரமான மக்களுக்கு மாணவர்களுக்கு அது உண்டானது நல்லதை போய் சேர மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். இது நான் நேரில் கண்ட விஷயம். நிறைய பேர் ஆதங்கமாக சொல்கிறாங்க. இந்த அரசு டெண்டர் எடுக்கிறவங்க நல்ல முறையாக அது பண்ணியிருந்தாங்கன்னா இதில் பல கோடிகளை ஊழல் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. அவங்க நல்ல வசதியாக வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் அந்த அப்பாவி ஏழை மக்கள் அனைவருமே ரொம்ப வருத்தமும் கஷ்டமும் பட்டுட்டு வேறு வழி இல்லாமல் சம்பாரித்து 5-10க்கும் கந்து வட்டி கடன் வாங்கி பசங்களை படிக்க வைக்கிறாங்க. இதை நான் நேரடியாக பார்த்த உண்மை. அதே மாதிரி சரியான வகையில் செய்திருந்தால் அந்த அரசு சரியான வகையில் இருக்கிற இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் 2 கட்சிகளுமே இப்போ சரி, எந்த கட்சி ஆண்டிருந்தாலும் சரி, சரியான வகையில் செஞ்சுருந்தா மக்கள் வேறு ஒரு இதுக்கு போக மாட்டாங்க. அதாவது மாற்று அரசியல் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. பல கோடிகள் இதன் மூலிமா ஊழல் செஞ்சுருக்காங்க. அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்பாவி மக்கள் யாரும் புரியாமல் அதே அதிமுக திமுகன்னு சொல்லி மாற்றி போட்டிருக்காங்க ஓட்டை. ஆனால் மக்கள்கிட்ட இந்த ஊழல் லஞ்சம்னு சொல்லி ஏதாவது இலவசம் கொடுத்தா அந்த மக்கள் ஏமாந்து ஓட்டை போட்டுறாங்க. இல்லாமல் நேர்மையாக இருந்திருந்தால் இந்த அரசியல் கட்சிகள்லாம் நேர்மையாக இருந்திருந்தால் எதுக்கு மக்கள் வேறொரு தலைவனை தேடி போகிறாங்க? சற்று நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்படிங்கிறதா இத்தனை வருஷமாக யோசிக்காமல் இருந்திருக்காங்க. இப்போ அதுக்கான யோசனையை செய்கிறாங்க. மக்களே, கடந்த 50 ஆண்டுகளுக்கு ரெண்டுமே மாற்றி நடந்த இது கபட நாடகத்தில் 2 கட்சிகள் தான் அதை சரி பண்ணியிருக்குது. அதனால தான் ஊழல் அதிகமாகி பெருகி இன்றைக்கி கட் அண்ட் ரேட்டாக எனக்கு இவ்வளோ, அதாவது லஞ்சம் கொடுத்தா தான் நான் அந்த வேலையை செஞ்சு கொடுப்பேன், இந்த இல்லாத மக்கள்கிட்ட பணம் பறிக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமை. அதுபோல் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது. எந்த ஒரு விதமே எங்கேயுமே சரியில்லைங்க. இதனால் நம்ம தளபதி ரொம்ப பொறுமையாக இவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு
மௌனமாகவே இருந்துகிட்ருக்க முடியல. அதாவது மக்களுக்காக நம்ம ஏதாவது செஞ்சாகணும்னு சொல்லி தான் அந்த டிவிக்கே தமிழக வெற்றி கழக